வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது ஜோதிடமித்ரன் சங்கர நாராயணன். இந்த பதிவுல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, 12ஆம் பாவத்தில் சந்திரன் இருப்பதனால் ஏற்படக்கூடிய பலன்கள், அதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அதாவது சந்திரன் 12ஆம் பாவத்தில் தனித்திருக்க வேண்டும். சரிங்களா? ஜோதிடத்துல சந்திரனுக்கு முக்கியமான பங்கு இருக்கு. நம்ம விதி, மதி, கதி அப்படின்னு சொல்லுவோம். விதினா லக்னத்தை எடுத்துப்போம், மதினா சந்திரனை எடுத்துப்போம். ஸோ ஜோதிட சாஸ்திரத்துல என்ன பிரமாணம்னா, சந்திர ராசியை லக்னமாக பாவித்து பலன் சொல்லக்கூடிய ஒரு பிரமாணமும் உண்டு. இது மூலமா தெரிஞ்சிருக்கும் சந்திரன் எவ்வளவு முக்கியமான கிரகம் அப்படிங்கிறது. சந்திரனுக்கு பல காரகங்கள் இருக்கு. அதில் சில முக்கியமான காரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் காரகன், மனோ காரகன், நேத்திரத்துக்கு காரகம் வகிக்கக்கூடிய கிரகம், தாயாரை குறிக்கக்கூடிய கிரகம், இப்படி பலவிதமான காரகங்கள் இருக்கு. இப்போ ஜாதகத்துல சந்திரன் தனித்து 12ஆம் பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் ஒரு தனிமை விரும்பி, அந்த ஜாதகர் உள்ளுணர்வு நிறைய உடையவர். அதாவது நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை இன்னைக்கே தெரிஞ்சுக்கக்கூடிய தன்மை உடையவர் அந்த ஜாதகர். மேலும் பிறரின் எண்ண ஓட்டத்தை, உணர்ச்சிகளை ரொம்ப எளிதா கண்டுபிடிச்சிருவார். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஜாதகர் நடந்து கொள்வார். இந்த ஜாதகர் 12இல் சந்திரன் இருக்க பெற்ற ஜாதகர் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து செட்டில் ஆகி வேலை செய்வது மூலமாக அந்த ஜாதகர் வாழ்வில் பல வெற்றிகள் அடைவதை கண்கூட நம்ம பார்க்கலாம். இந்த ஜாதகருக்கு மனம் சார்ந்த ஸ்விங்ஸ், மூட் ஸ்விங்ஸ் நிறையவே இருக்கும். ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பார், திடீர்னு சோகமாயிடுவார். ஏண்டா சோகமானார்னா தெரியாது. அதே மாதிரி இந்த ஜாதகருக்கு கற்பனை திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும். நடக்காத விஷயத்தெல்லாம் கற்பனை பண்ணக்கூடிய சக்தி இந்த ஜாதகருக்கு உண்டு. இந்த மாதிரிப்பட்ட தன்மை வரும்பொழுது அந்த ஜாதகர் அதை ஒழுங்காக சேனலைஸ் பண்ணி கொண்டு போனார்னா ஒரு எழுத்தாளராக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பா இருக்கு. அதே மாதிரி 12இல் சந்திரன் அமைந்த ஜாதகர்கள் தனது தாயாரின் பாசத்துக்காக வேண்டி ஏங்குவார்கள். ஜாதகர் தாயார் மீது அதிக அன்பு உடையவராக இருப்பார். மேலும் தாயார் வர்க்கத்தாருடன் ஜாதகருக்கு மனக்லேசங்கள் உண்டு. தாயார் வழி செலவீனங்களும் நிறையவே இந்த ஜாதகர் செய்து கொண்டிருப்பார். இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா பிரயாணம் டக்கு 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 டக்குன்னு அமையும். அதாவது உள்ளூர் பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம், இப்படி பல பிரயாணங்களை அடிக்கடி பண்ணிக்கொண்டே இருப்பார் இந்த ஜாதகர். டூர் போறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவருக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமான விஷயமா இருக்கும் இந்த ஜாதகருக்கு. ஆனா ஒரு பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, தன் மனசில் ஏதாவது ஒரு விஷயத்தை சிந்தனை செய்து கொண்டு, ஆராய்ச்சி செய்து கொண்டு, அதன் மூலம் ஒரு சில சமயங்களில் தன்னைத்தானே நொந்து கொள்வார். இந்த ஒரு விஷயத்துல ஜாதகர் ரொம்ப நிதானமாக செயல்பட வேண்டிய விஷயம் இது ஒண்ணுதான். இப்போ 12ல சந்திரன் இருக்கக்கூடிய ஜாதகர் தனது வீடு, தனது குடும்பம், இவர்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபராக இருப்பார். தனது குடும்பத்துக்காக வேண்டி எந்த விஷயத்தையும் எந்த எல்லைக்கும் போய் செய்யக்கூடிய நபராக இருப்பார். அப்படி செய்யும் போது தனக்கு செய்ய வேண்டிய விஷயத்த கோட்டை விட்டுருவார். அது மூலமா ஐயோ அது பண்ணலையே அப்படின்னு சொல்லி மனம் வேதனை அடையக்கூடிய நிலைமை இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா அக்கல்ட் சயின்ஸ்னு சொல்லக்கூடிய ஜோதிடம், டேரட் ரீடிங், பிராணிக் ஹீலிங், இந்த மாதிரிப்பட்ட பல விஷயங்களில் அவருக்கு நாட்டம் இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற முயற்சியெல்லாம் கண்டிப்பாக அவர் எடுப்பார். இந்த ஜாதகர் தனது வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரே ஒரு விஷயத்தை அவர் பண்ணணும். என்னன்னா, இயற்கையோட ஒன்றி வாழணும். அடிக்கடி ஒரு நீர்நிலைகளுக்கு போறது, கடற்கரைக்கு செல்வது, அங்க கொஞ்சம் உட்காந்து மைண்டை ரிலாக்ஸ் பண்றது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணும்போது அந்த சந்திரனால் வரக்கூடிய பாதிப்பை கண்டிப்பாக அவர் கடந்து வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. என்னை பின்தொடர்ந்து வருவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.